காவேரி ஃபேமிலி இருக்கிற எல்லாரையும் விஜய் வந்து கன்வின்ஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. விஜய் இருந்துட்டு காவேரிய பார்க்கணுன்றதுக்காக சாரதா, கங்கா எல்லாம் அப்பளம் தட்டிட்டு இருக்கும்போது, காவேரி மேல வந்து பூ போட்டுருவாங்க. பாட்டி இருந்துட்டு சூப்பர்ன்ற மாதிரி ஆக்ஷன் பண்றாங்க விஜய் கிட்ட. விஜய் இருந்துட்டு என்ன பாட்டி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது, இப்படி ஒவ்வொருத்தரையும் கரெக்ட் பண்ண வேண்டியதா. சாரதா இருந்துட்டு காவேரிட்ட இங்க பாருடி, நான் இந்த அப்பளக்கட்டு கடைக்கு கொண்டு போய் குடுத்துட்டு வந்துடுறேன். காவேரி இருந்துட்டு நீ எதுக்குமா அலையணும், நானே கொண்டு போய் குடுத்துடுறேன். அந்த பையன் வந்தா எவ்ளோ நாள் தான்மா நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது? நான் தான் உனக்கு சத்தியம் பண்ணி குடுத்துட்டேன்ல, என்ன நம்பு நீயு. சாரதா வந்து வெளிய வந்து பார்த்தா விஜய் அங்க காணோம். சரி அந்த பையன் வேற இல்ல, பேசாம நீ அமைதியா போயிட்டு வா. காவேரி கடைக்கு போன டைம்ல வந்து பாட்டி வந்து கிளாஸ் குடுக்குற சாக்குல விஜய் வீட்டுக்குள்ள போய், இங்க பாருப்பா காவேரி வந்து தனியா நடந்து போயிட்டு இருக்கா, நீ சீக்கிரமா போ. இது கேட்ட பாதியில வந்து விஜய் ரெடி ஆயி தேங்க்ஸ் பாட்டி, லவ் யூ சொல்லிட்டு கிளம்புறாரு. காவேரி பின்னாடில இருந்து பூம் சவுண்ட் போட்டு விஜய் வந்த உடனே காவேரி இருந்துட்டு நீங்க எதுக்குங்க என் பின்னாடியே சுத்துறீங்க? நீங்க பேசாம வீடு காலி பண்ணி போங்க. அதெல்லாம் முடியாது, நீ எங்க இருக்கியோ அங்கேயே தான் நான் இருப்பேன். நான் கிளம்பணும்னா நீயும் வா, பேக் எடுத்துட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து கிளம்பலாம். காவேரி சிரிக்கிறாங்க. விஜய் இருந்துட்டு என்ன என் பொண்டாட்டி சிரிக்கிற போல. அவங்க சிரிச்சு நடந்து பேசிட்டு இருக்கும்போதே சடனா வந்து ஒரு லாரி வந்து விஜய் மேல மோத போகுது. விஜய் தள்ளின அந்த ஃபோர்ஸ்ல காவேரிக்கு பலமா அடிபடுது. விஜய்க்கு என்னமோ ஆச்சுன்ற அதிர்ச்சியில வந்து காவேரியும் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். விஜய் வந்து பதறிடிச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் வந்து எல்லா செக்கப்பும் பண்றாங்க. டாக்டர் இருந்துட்டு பெரியவங்க யாரும் வரலைங்களா, நீங்க மட்டும் வந்திருக்கீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. விஜய் இருந்துட்டு தாத்தா கூப்பிட்டு தாத்தாவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. டாக்டர் இருந்துட்டு சொல்றாங்க இங்க பாருங்க இந்த பொண்ணு வந்து 2 months கன்சீவா இருக்காங்க. நீங்க இப்படி ப்ராப்பரா கேர் பண்ணிக்காம வண்டி எல்லாம் மோதுற அளவுக்கு வச்சிருந்தீங்கன்னா என்ன பண்ண முடியும்? இப்ப அம்மாவை காப்பாற்ற முடியுமா இல்ல குழந்தைய காப்பாற்ற முடியுமா எங்களால சொல்ல முடியாது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோட்ல என்ன ஆகுதுன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம்.